இப்போ Flipkart and Amazonல ஃப்ரீடம் சேல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் 15,000 to 20,000 செக்மெண்ட்ல இருக்கிற பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் இருக்கிற நிறைய மாடல்ஸ் இப்போ ஸ்டாக்ல இருந்து போக ஆரம்பிச்சிருச்சு, இல்லைன்னா ரொம்ப பிரைஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே தேவைப்படுறவங்க இங்க இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல பை பண்றதா இருந்தா அவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸோட லிங்க் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அங்கேயுமே கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு டீல் இருக்கு அப்படின்னா அது இந்த சாம்சங்கோட M36 இல்லைன்னா F36 தான். இதுல F36 Flipkartல கிடைக்கும், M36 அமேசான்ல கிடைக்கும். அமேசான்ல இப்போதைக்கு 20,000 ரூபாய் அப்படின்ற எக்ஸாக்ட் பிரைஸ் பாயிண்ட்ல போயிட்டு இருக்குது. இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. எஸ் 20,000 செக்மெண்ட்ல ஒன்லி 1 or 2 மாடல்ஸ்ல தான் AMOLED டிஸ்ப்ளே கிடைக்குது. இது மட்டும் இல்லாம இதுல 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கேமரா சைடு வரும்போது 50 MBக்கான மெயின் சென்சாரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல கேமராவும் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம பேக்ல உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸினோஸோட 1380 நார்மல் அண்ட் மீடியம் டாஸ்க்கை ஹேண்டில் பண்றதுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது வழக்கமா நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் ஓகே, ஆனா கேமிங்க்கு இந்த போன் கண்டிப்பா செட் ஆகாது. 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல பெஸ்ட் டீல்னா நான் இதை கண்டிப்பா சொல்லுவேன். இதுக்கு அடுத்தது ரெண்டாவதா இருக்கிறது இன்ஃபினிக்ஸோட GT30. ஆக்சுவலா இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லாதது காரணம் என்னதான் Flipkartல இப்ப 19,500 ரூபாய்க்கு இந்த போன் கிடைச்சாலும் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளா இல்ல. இந்த போன்ல மெயினான ஹைலைட் என்னன்னா, AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க, கேமிங் ட்ரிகர்ஸ் கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 7400 இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர், 5,500 mAh பேட்டரியோட வருது. ஒருவேளை ஸ்டாக் மறுபடியும் வந்துச்சுன்னா இதை மறக்காம கிளிக் பண்ணி இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது மூணாவதா நம்ம பார்க்க போறது சாம்சங்கோட F17 அப்படி இல்லைன்னா சாம்சங்கோட M17. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இப்ப 17,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல அமேசான்ல கிடைக்குது. இதுல Flipkartல இப்போதைக்கு பிரைசிங் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அமேசான்லயே ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல இருக்கிற மெயினான ஹைலைட் என்ன தெரியுமா, இதுலயுமே உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்ப்ளே கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம பிரைட்னஸ் லெவலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல வரும்போது 50 MBக்கான மெயின் சென்சார், 5 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சார் உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம 6 வருஷத்துக்கான OS அப்டேட் இந்த போன்லயும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த சாம்சங்கோட M36 கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எக்ஸினோஸோட 1330 யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப லான்ச் ஆகிற நிறைய மாடல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது நல்ல காம்படிட்டிவா இன்னைக்கு டேட்டுக்கு 17,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. சோ இதுவுமே ஒரு ஒர்த்தான டீல் தான். தேவைப்படுறவங்க இப்பவே கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு அடுத்த டீல் இன்ஃபினிக்ஸோட Hot 65G. என்னடா இன்ஃபினிக்ஸ்லாம் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்ஃபினிக்ஸ்ல ஓரளவுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி இந்த மாடல் இருக்கிறதுனால தான் இதை ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு பின்னாடி வரதெல்லாம் இன்னுமே ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு. இதுல மெயினான ஹைலைட் என்னன்னா, பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 7020 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம LPDDR5X ரேமோட 6GB 128GB வேரியன்ட் பேஸா கொடுத்திருக்காங்க. 18,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட் கிடைக்குது. பட் இங்க பேட்டரி சைடு வரும்போது 5,200 mAh பேட்டரியும் HD டிஸ்ப்ளே மட்டும் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் ஓகேவா உங்களுக்கு படுது அப்படின்னா இதை கூட நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது இப்போதைக்கு Flipkartல அவைலபிளா இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது விவோல இருந்து எனக்கு 20,000 செக்மெண்ட் ஒரு நல்ல போன் வேணும், இல்ல ஒரு 5G போன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு விவோவோட T4 Lite 4GB 64GB வேரியன்ட் 15,500 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர்லாம் போக பிரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்ல ஒரு HD டிஸ்ப்ளே கிடைச்சிரும். டீசென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஓகேவா இருக்கும். பேசிக்கான 5G எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கிறதுக்காக MediaTek Dimensity 6300 கொடுத்திருக்காங்க. அப்படியே பேட்டரி சைடு வரோம்னா 6,000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட் வரையும் இந்த போன்ல நீங்க எதிர்பார்க்கலாம். பட் கேமரா சைடுல பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இப்ப புதுசா விவோல இருந்து இறங்கி இருக்கு. விவோவோட T5 Lite இப்ப கார்டு ஆஃபர்லாம் போக 18,500 ரூபாய்க்கு 4GB 128GB வேரியன்ட் கிடைக்குது. பட் விவோ T4 Lite கம்பேர் பண்ணும்போது அது நல்லா இருக்கான்னு கேட்டா பிரைசிங் ரொம்ப அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, இதுக்கும் அதுக்கும் என்னடா டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்க்கு பதிலாக 120 கொடுத்துருக்காங்க. 6,000 mAh பேட்டரி வந்து T4 Liteல இருக்கு. T5 Liteல 6,500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது பெரிய அளவுக்கான டிஃபரன்ஸ்லாம் இல்லை, பிரைஸ் தான் 3,000 ரூபாய் அதிகமாக இருக்கு. என்ன கேட்டால் இப்போதைக்கு T4 Lite ஸ்டாக் இருந்தால் அதை வாங்கிக்கோங்க. ஸ்டாக் இல்லாத பட்சத்தில் மட்டும் விவோவோட T5 Liteக்கு போங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல எனக்கு பேட்டரி ரொம்ப நல்லா இருக்கணும், ஆனால் பட்ஜெட்குள்ள வரணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக ரியல்மியோட P4 Lite 4GB 64GB வேரியன்ட் 16,000 ரூபாயிலிருந்து 16,500 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. இதுல உங்களுக்கு 7,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாவே இருக்கும். பட் இங்க
5G எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் ரொம்பவே பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. 6.7 இன்ச்ல ஒரு HD டிஸ்பிளே கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம 13 MBக்கான பேக் கேமராவும் 5 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இப்போ மார்க்கெட் மாறிட்டு இருக்குன்றது இந்த ஸ்பெக்கை பார்த்தாவே தெரியும். பேட்டரிக்காகவும் பேசிக்கான 5G எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேணும்னா இந்த போனை முயற்சி பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது, எனக்கு ஓப்போல இருந்து ஒரு ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஓப்போவோட K14X இப்ப 16,500 அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு 4GB 64GB வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. இதுக்கும் ரியல்மி P4 லைட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. இந்த போன்ல உங்களுக்கு 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளே ப்ராசஸர் எல்லாமே ரியல்மி P4 லைட் மாதிரியே தான் இருக்கும். இங்க என்ன டிஃபரன்ஸ்னா 50 MBக்கான மெயின் சென்சாரும் 5 MBக்கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. மற்றபடி பெரிய சேஞ்ச் எல்லாம் கிடையாது. ஒருவேளை ஓப்போல இருந்து வேணும்னா மட்டும் இங்க லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன, இந்த லிங்க் எல்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது அமேசான்ல இருக்கிறத அமேசான்ல மட்டும் வாங்குங்க. அமேசான் மாடல்ஸ் பிளிப்கார்ட்ல வாங்குனீங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகுது அப்படின்றதுனால பார்த்து பாதுகாப்பா டிஸ்கிரிப்ஷன்லயும் இங்க இருக்கிற லிங்கையும் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இது மூலமா வாங்கும்போது சேனலுக்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த கண்டென்ட் பண்றதுக்கும் பொருளை வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து என்ன கேட்டகரி வேணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான மாடல் டவுட் இருக்கான்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எல்லா கமெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாடல்ஸ் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு, தேவைப்படுறவங்க இங்க இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும்.